அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபோரியர் சீரிஸ் பார்த்துக்கிருந்தோம். இப்போ லாஸ்ட் வந்து ஃபோரியர் சீரிஸ் என்ன பார்த்துருந்தோம்னா நம்ம கன்வர்ஜென்ஸ் தேரம் ஃபார் ஃபோரியர் சீரிஸ் பார்த்துருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸுக்கான ஃபுல் ரேஞ்ச் சீரிஸில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கிருந்தோம். ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ்னு வரப்போ எந்தெந்த இன்டர்வலுக்குலாம் பார்த்தோம்? -π to π, 0 to 2π, -L to L, 0 to 2L. இது ஃபுல்லாகவே நம்ம இந்த ஃபுல் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் இந்த ஃபுல் லென்த் இன்டர்வல் 2π லென்த் இன்டர்வலில் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிருந்தோம். இப்போ இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ். நமக்கு ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ்னா தெரியும், இது ஃபுல் லென்த் ஃபுல் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ்னு சொல்லுவோம். ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ் வரப்போ நம்ம எந்த 0 to π ஆர் 0 to L இந்த ரெண்டு லென்த் ஆஃப் இன்டர்வலில் பார்க்குறது தான் ஹாஃப் ரேஞ்ச் இன்டர்வல்ஸ்னு சொல்லுவாங்க. 0 to π இது நம்ம பார்த்தது -2π to π, 0 to 2π, -L to L, 0 to 2L எல்லாமே ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ் ஃபுல் லென்த் இன்டர்வல்னு சொல்லுவோம். இந்த 0 to π 0 to L எடுக்கிறது அந்த இன்டர்வலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது க்ளோஸராக இருக்கலாம் ஓப்பனாக இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுக்குமே வந்து ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ்னு சொல்லுவோம். அப்போ ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ்னாலப்போ கண்டிப்பாக இன்டர்வல் வந்து 0 to π ஆர் 0 to L இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ் இருக்குது. ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ், ஹாஃப் ரேஞ்ச் cosine series. Half range sine series, half range cosine series. நம்ம சைன் சீரிஸ் கொசைன் சீரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சைன் சீரிஸ்னு வரப்ப எப்போ வந்து ஃபோரியர் சீரிஸில் சைன் டேம் மட்டும் வரும்னு பார்த்தோம்? ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப f of x equal to minus f of x equal to f of minus x equal to minus f of x. f of minus x equal to minus f of x வந்து ஆட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப ஃபோரியர் சீரிஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப ஃபோரியர் சீரிஸில் சைன் டைம் மட்டும் தான் பார்த்தோம். சைன் சீரிஸ்னு வரப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷனாக வச்சுக்கோங்க சைன் சீரிஸ். அப்போ இந்த இதோடைய ஃபோரியர் சீரிஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? f of x a0ம் an 0 ஆயிரும். ஆட் ஃபங்க்ஷன் வந்துட்டாலே a0 an 0ன்னு பார்த்தோம். சம்மேஷன் n equal to 1 to infinity bn sin nxன்னு வரும். bn sin nx. இப்போ இதே நமக்கு இந்த bn ஓட வேல்யூ வேணும்னா bn equal to என்ன தெரியும்? 2π 0 to π. இங்கே நமக்கு ஹாஃப் ரேஞ்ச் தான் பார்க்குறோம். இந்த இன்டர்வல் 0 to π 0 to π f of x sin nx, f of x sin nx dx. இது நமக்கு ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். இதில் இது வந்து இப்போ 0 to Lன்னு வரப்போ சைன் சீரிஸ் எப்படி மாறும்? f of x equal to summation of n equal to 1 to infinity bn sin n pi x by L. இப்போ bn ஓட வேல்யூ வரும்னா bn equal to 2 by L, bn equal to 2 by L interval 0 to L f of x sin n pi x by L into dx. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ்னு வரப்போ இன்டர்வல் தான் நமக்கு டிஃபர் ஆக போகுது. இன்டர்வல் எந்த இருக்குமோ 0 to π ஆர் 0 to L.
இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ பாருங்கள், இது சைன் சீரீஸ்னு வரப்போ ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம், இதை ஆவச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொசைன் சீரீஸ், ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ் வரப்போ காஸ் வெளியே மட்டும் எப்போ நம்ம வரும்னு பார்த்தோம், ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப. ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப என்னன்னு பார்த்தோம், பிஎன் ஈக்குவல் டு 0, ஏ0 ஏஎனோட வேல்யூ கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். ஏ0 ஏஎன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அப்போ கொசைன் சீரீஸ் வரப்போ அவங்க ஃபோரியர் சீரீஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0/2 summation of n equal to 1 to infinity an cos nx மட்டும் வரும். இதில் இப்போ a0ஓட வேல்யூ வரும்னா 2 pi 0 to pi f of x dx. என்னோட வேல்யூ வேணும்னா 2 pi 0 to pi f of x cos nx dx. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது 0 to pi. இதே இப்போ 0 to Lல கொடுத்துருந்தாங்கன்னா இன்டர்வல் 0 to Lன்னு வரப்போ இன்டர்வல் 0 to Lன்னு வரப்போ ஃபோரியர் சீரீஸ் a0/2 summation of n equal to 1 to infinity an cos n pi x by Lன்னு வரும். a0 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 pi சரி, இதுலேயே வந்து Lன்னு வரும், சாரி 2 pi L 0 to L f of x dx. an equal to 2 pi L 0 to L f of x cos n pi x by L into dx. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். அப்போ ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ்னால் நம்ம இதுதான் மாறுதுன்னா இன்டர்வல் 0 to pi இல்லாட்டி 0 to L வரும், அவ்வளோதான். மற்றபடி ஃபார்முலாலாம் சேம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வேறு இதில் எதாவது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்கான்னா இது ஒரு ரிசல்ட் பார்ப்போம். அடுத்து இப்போ இந்த ரிசல்ட் பாருங்கள். சைன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன் 0, pi ஆர் 0, L ஹாஃப் ரேஞ்ச் இன்டர்வலில் இஸ் எக்ஸ்டெண்டட் டு சைன் சீரீஸ்னு வரப்போ மைனஸ் வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன் மைனஸ் பை டு 0, மேலே வந்து ப்ளஸ் 0 to pi எடுத்துருப்பாங்க. அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க, மைனஸ் பை டு 0 மைனஸ் L to 0 வேணும்னா அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ் சைன் சீரீஸை பொறுத்தளவுக்கு. கொசைன் சீரீஸ்க்கு பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன் 0, pi ஆர் 0, L இஸ் எக்ஸ்டெண்டட் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல், அப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அதை ஆச்சுக்கிட்டாலே போதும். சைன் சீரீஸ்னு வரப்போ ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஆட் ஃபங்க்ஷன் வரப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே வந்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், சாரி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வரப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த மைனஸ் ஆக வச்சுக்கோங்க, மைனஸ் இன்ட்டு ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ். இங்கே வரப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ். எப்போ எக்ஸ் இந்த இன்டர்வலில் இருக்கிறப்ப இதே இப்போ மைனஸ் பை 0 to pi மைனஸ் இன்ட்டு வரப்போ இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டை கொஞ்சம் ஆ வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸை பொறுத்தளவுக்கு இன்டர்வல் தான் மாறுது. 0 to pi 0 to L ஃபார்முலாஸ்லாம் வந்து அதே அந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் வரப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பை டு பை ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம் அதே ஃபார்முலா தான் இந்த a0 ஏன்னு கண்டுபிடிக்கிறோம் அந்த ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ்லையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸில் ஒரே ஒரு மாடல் சம் பார்த்துட்டு நம்ம அடுத்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் தேரம் அடுத்து ஃபுல்லாக நம்ம என்ன தேரி பாட்டாக கொஞ்சம் வரும் அதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸில் ஒரு எக்ஸாம்பிள் சம் வேணால் பார்த்துக்கலாம். இப்போ find the Fourier sine series for f of x equal to x in 0 to pi. இந்த 0 to pi வந்துட்டாலே அது ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபூரியர் சைன் சீரீஸ் கேட்டிருக்காங்க. சைன் சீரீஸ்னு வரப்போ அப்போ சைன் டேம் இருக்க டேம் மட்டும்தான் வரும் ஃபூரியர் சீரீஸில். அப்போ அந்த பிஎன் கோஎஃபிஷியன்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஃபூரியர் சைன் சீரீஸ் வந்திருக்கனால
ஃபோரியர் சைன் சீரீஸ்ன்னு சொல்லியிருந்தால அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட்டும் 0 ஆயிரும். சைன் சீரீஸில் ஏ நாட் ஏஎன் வெளியே வராது. அப்போ ஏ நாட்டு 0 ஆயிரும், பி நாட் ஏஎன்னும் 0 ஆயிரும், பிஎன் டைம் மட்டும் வரும். அப்போ சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity n equal to 1 to infinity bn sin nx னு வரும். bn sin nx இதான் இந்த ஃபோரியர் சீரிஸோட ஃபார்ம். ஃபோரியர் சைன் சீரிஸ்க்கான ஃபார்மாக கிடைக்கும். அப்போ bn மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ bn equal to நமக்கு ஃபார்முலா தெரியும். bn equal to 2 pi pi integral 0 to pi f of x into sin nx dx. அப்போ பார்த்தீங்கன்னா 2 pi pi 0 to pi f of x னா x sin nx dx. இந்த மாடல் நம்ம ஏற்கனவே நிறைய சம் பார்த்துட்டோம். udv ஃபார்ம். அப்போ u equal to x dv equal to sin nx dx போட போகிறோம். அப்போ u dash equal to 1 v equal to minus cos nx by n v1 equal to minus sin nx by n square வரும். sin இன்டகிரேட் பண்ணால் cos மைனஸ் காஸ்னு வரும். அப்போ அந்த ஃபார்முலா இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பெர்னலிஸ் ஃபார்முலா udv equal to u v minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 அந்த மாதிரி போயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 pi pi uv u into v ன்னு பார்க்குறப்ப minus x into cos nx by n. அடுத்து ஃபார்முலா மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருக்கப்போ ப்ளஸ் sin nx by n ஸ்கொயர் ஓவர் இன்டகரல் 0 to pi. பை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப சைன் பையோட வெளியே 0 ஆயிரும். காசுக்கு வரும். இங்கே இப்போ எக்ஸுக்கு போல பைன்னு போட்டிங்கன்னா 2 pi pi மைனஸ் பை காஸ் n pi by n. சைன் வந்து 0 ஆயிரும். சைன் பை 0. அப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இந்த எக்ஸுக்கு போல 0 வரும், இந்த டைமும் 0 ஆயிரும். 0 சைன் 0 வெளியும் 0 0. அப்போ நமக்கு இந்த பைக்கும் கூட கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா மைனஸ் 2 by n காஸ் n பையோட வெளியே நம்ம அன்னைக்கே பார்த்தோம். காஸ் n பை என்னுக்கு பதிலாக இப்போ 1ன்னு போட்டால் காஸ் பைன்னு வரும், 2ன்னு போட்டால் காஸ் 2 பை. அப்போ இந்த ஈவன் டைம்ஸுக்கெல்லாம் ப்ளஸ் 1ன்னு வரும், மைனஸ் டைம்ஸுக்கெல்லாம் அதாவது ஆட் டைம்ஸுக்கெல்லாம் மைனஸ் 1ன்னு வரும். அதனால் இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 1 பவர் n காஸ் n பை ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் n எழுதியிருப்போம். அப்போ இன்ட்டு மைனஸ் 1 பவர் n. இப்போ bn ஓட வெளியே கண்டுபிடிச்சிட்டோம். bn ஈக்குவல் டு மைனஸ் 2 by n மைனஸ் 1 பவர் n. இப்போ இதை போய் அப்படியே நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணால் அதை நமக்கு தேவையான ஃபோரியர் சீரிஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n equal to 1 to infinity minus 2 by n minus 1 power n sin nx minus 1 power n sin nx. இதான் நமக்கு தேவையான ஃபோரியர் சீரிஸ் ஃபார் த ஃபோரியர் சைன் சீரிஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ சேம் ஃபோரியர் சீரிஸ்க்கு அதே ஃபார்முலா அதே இன்டர்வல் மட்டும் 0 to பையில் போட்டிருக்கோம். சைன் சீரீஸ்னு கேட்டாங்கன்னா காஸ் டைம் வராது. கொசைன் சீரீஸ்னு கேட்டாங்கன்னா ஏ நாட்டும் காஸ் டைம் மட்டும் வந்திருக்கும். இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity மைனஸ் 1 பவர் n by n sin nx. இதான் வந்து the Fourier sine series for the function f of x equal to x in the interval 0 to pi. இதே இப்போ இன்டர்வல் 0 to Lன்னு கேட்டிருந்தாங்கன்னா பைக்கு போல் L போட்டு நம்ம போட போகிறோம். பைக்கு போல் Lன்னு போட்டிங்கன்னா இங்கே பிஎனுக்கு வந்து என்ன வரும்னா இந்த எல் பை மட்டும் ஆட் ஆகி வரும். இந்த 0 to L பார்த்தீங்கன்னா bn equal to minus 2l by n by minus 1 power n வரும். 0 to L சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. பைக்கு போல போட்டிங்கன்னா உங்களுக்கு bn டைம் மைனஸ் 2l இன்ட்டு மைனஸ் 1 பவர் n பை n பைன்னு வரும். அப்போ ஃபோரியர் சீரிஸ் வந்து f of x
equal to minus 2l by pi summation of n equal to 1 to infinity minus 1 power n sin n pi x by l ன்னு வரப்போகுது. அதாவது இந்த டேர்முக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு f of x equal to x க்கு நம்ம இன்டர்வல் 0 to pi ல பார்த்தோம். இதே இப்போ 0 to l எடுத்தோம்னா, இந்த 0 to l எடுத்தோம்னா நமக்கு இந்த இது கிடைக்கும். bn ஓட வேல்யூ வந்து minus 2l by n pi minus 1 power n கிடைக்கும். அதை அப்படியே நம்ம ஃபங்க்ஷனில் சார் அப்போ 0, பைக்கும் பார்த்துருக்கோம், 0, எல்லுக்கும் பார்த்துடலாம். இது ஒரு ஈஸியான சம் தான், இது ஒரு கஷ்டமான சம் இல்லை. ஹாஃப் ரேஞ்ச் வர்றப்போ சைன் சீரீஸாக கொசைன் சீரீஸான்னு பார்க்க வேண்டியது. சைன் சீரீஸ்னால் பிஎன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கொசைன் சீரீஸ்னால் ஏ நாட்டும் கண்டுபிடிக்கணும், ஏஎன்னும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கேவும் இதே ஃபங்க்ஷனுக்கு இப்போ கொசைன் சீரீஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இதே ஃபங்க்ஷனுக்கு கொசைன் சீரீஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த ஃபூரியர் கொசைன் சீரீஸ் ஃபார் f of x equal to x in the interval 0 to pi. அப்போ ஃபூரியர் கொசைன் சீரீஸ்னால் அப்போ ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ். அப்போ ஏ நாட்டும் ஏஎன் கண்டுபிடிச்சா போதும். ஏ நாட் ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு ஃபோரியர் சீரீஸ் வந்து f of x equal to a naught by 2 plus summation of n equal to 1 to infinity an cos nx ன்னு வரும். அப்போ a நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா a நாட் ஈக்குவல் டு 2 pi pi 0 to pi f of x dx, f of x dx. அப்போ 2 pi pi f of x க்கு பல x போட்டோம்னா இன்டகிரேட் பண்ணுறப்ப x ஸ்கொயர் பை 2 0 to pi வரும். அப்போ 2 pi pi இன்ட்டு பை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பை ஸ்கொயர் பை 2ன்னு வரும். 0 போகிறப்ப 0 விட்டுடலாம். அப்போ பைக்கும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் 2க்கும் 2 கேன்சல் பண்ணினா பை. ஏ நாட் ஈக்குவல் டு பைன்னு கிடைக்கும். இப்போ ஏஎன் வேணும். ஏஎன் ஈக்குவல் டு 2 pi pi f of x into cos nx dx 0 to pi இந்த இன்டர்வல். அப்போ 2 pi pi 0 to pi f of x by x cos nx dx. அப்போ uக்கு பதிலாக x, dvக்கு பதிலாக cos nx dx போடுறோம். அப்போ u dash equal to 1, v equal to இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin nx by n, v1 equal to sin இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ்னு வரும், மைனஸ் காஸ் nx by n ஸ்கொயர்னு வரும். அப்படியே இதெல்லாம் நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம்னா an equal to udv ஃபார்முலா uv minus u dash v1 இந்த டேர்ம் இருக்கு. அப்போ uv minus u dash v1. அப்போ an equal to 2 pi pi uv x into sin nx by n. ஃபார்முலாவில் மைனஸ் வரும், இங்கே இருக்கு மைனஸ் இருக்கு. அப்போ ப்ளஸ் காஸ் nx by n ஸ்கொயர் 0 to பைன்னு வரும். ஃபஸ்ட்டு பையை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப சைனுக்கு டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 2 pi pi 0 காஸ் ப்ளஸ் காஸ் n pi by n ஸ்கொயர்னு வரும். காஸ் n pi by n ஸ்கொயர் 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப மைனஸ் 0 ப்ளஸ் 0 போட்டிங்கன்னா 1 by n ஸ்கொயர்னு வரும். மைனஸ் காஸ் n by மைனஸ் இப்போ பாருங்கள். அப்போ அது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் n பைன்னு வந்துட்டாலே மைனஸ் 1 வந்துடும். அப்போ 2 pi pi minus 1 power n by n square minus 1 by n square கிடைக்கும். minus 1 by n square. சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். நம்மள சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 1 by n ஸ்கொயர். இது நம்ம n ஸ்கொயர் கூட வெளியே எடுத்தீங்கன்னா
அப்போ an equal to 2 pi pi n square minus 1 power n minus 1 வரும். minus 1 power n minus 1. இப்போ பாருங்க என்னுக்கு பதிலாக ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டோம்னா minus 1 minus 1 minus 2 இங்கே 2 into minus 2 4ன்னு வரும். 2ன்னு போடுறப்ப ப்ளஸ் 1 வரும். 1 minus 1 0ன்னு வந்துடும். 3ன்னு போடுறப்ப minus 2ன்னு வரும். இந்த வெளியே மட்டும் பாருங்கள். என்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1ன்னு போட்டோம்னா minus 1 minus 1 minus 2ன்னு வரும். 2 into 2 minus 4ன்னு வந்துடும். இப்போ 2 போட்டோம்னா ப்ளஸ் 1 வந்துடும். அப்போ 1 minus 1 0 ஆயிரும். அப்போ ஈவன் டேர்ம்ஸுக்கு ஃபுல்லாகவே 0 ஆயிடுது. எண்ணுக்கு வந்து வந்து ஈவன் டேர்ம்ஸாக இருக்கிறப்ப 0 வந்துடும். ஆட் டேர்மாக இருக்கிறப்ப -2ன்னு வரும். அப்போ -2 இங்கே 2 பெருக்கிறப்ப -4ன்னு வரும். அப்போ ஏனோட வெளியே பார்த்தீங்கன்னா 0 இஃப் n இஸ் ஈவன் an equal to -4 by pi n square if n is odd. if n is odd an வெளியே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதிலிருந்து ஃபோரியர் சீரிஸ் எப்படி எழுதலாம்? இப்போ f of x equal to a0 by 2 a0 ஓட வெளியே பைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ pi by 2 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் n வந்து ஈவனாக இருக்கிறப்ப 0 ஆயிடுது. அப்போ ஆடாக இருக்கிறப்ப மட்டும் பார்த்துருப்போம். அப்போ n equal to odd. n வந்து ஆட் டேமாக இருக்கிறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும்? -4 by n ஸ்கொயர் பைன்னு வந்திருக்கும். -4 by n ஸ்கொயர் பை cos nx. இதை எப்படி எழுதியிருப்போம்? வேற எந்த ஃபார்மெட் எழுதலாம்? ஆட் டேம்னா ஈவன் டேம்னா 2n எழுதுவோம். ஆட் டேம்னா 2n - 1 அந்த மாதிரி ஃபார்மெட் எழுதிருக்கும். ஆட் டேம்னாப்ப 2n - 1. அப்போ இது எப்படி எழுதலாம்? அப்போ f of x equal to by 2 இந்த -4 கூட வெளியே எடுத்தோம்னா -4 by 5 வெளியே எடுத்தோம்னா summation of n equal to 1 to infinity n equal to 1 to infinity 1 by n ஸ்கொயர்னு வருது. அப்போ என்னுக்கு பதிலாக என்ன செஞ்சிரும்னா என்ன வந்து எப்படி மாற்றி என்ன வந்து எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா 2n - 1 ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் ஆர் டேம்னால. அப்போ இங்கே என்ன வந்துருங்க? 1 by 2n - 1 தி ஹோல் ஸ்கொயர் n ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1 by 2n - 1 தி ஹோல் ஸ்கொயர் என்னுக்கு பல காஸ் என்ன இருக்கு? அப்போ 2n - 1 போட்டுருங்க. காஸ் 2n - 1 of x. அப்போ the Fourier cosine series for the function f of x equal to x என்ன வரும்? by 2 -4 by 5 summation n equal to 1 to infinity 1 by 2n - 1 square. அது என்னுக்கு போல ஆட் டேர்ம்ஸ்க்கு மட்டும் வரதுனால 2n - 1 போட்டிருக்கு. என்ன வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா 2n - 1. அப்போ 2n - 1 தி ஹோல் ஸ்கொயர் காஸ் 2n - 1 இன்ட்டு எக்ஸ்னு வரும். அப்போ இப்போ ஹாஃப் ரேஞ்ச் சீரியஸ் பார்த்தோம். ஹாஃப் ரேஞ்ச்னாலே அப்போ 0 to pi அப்போ சைன் சீரீஸும் பார்க்கலாம், ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸும் பார்க்கலாம். சைன் சீரீஸ்னு வரப்போ bn டேம் மட்டும் வரும். a0 an 0 ஆயிரும். ஃபோரியர் கொசைன் சீரீஸ்னு வரப்போ bn 0 ஆயிரும். a0 an வெளியே மட்டும் வரும். கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக வந்து காஸ் டேம் மட்டும் வந்திருக்கும் நமக்கு. இது வந்து ஹாஃப் ரேஞ்ச் சீரியஸ்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அந்த ஃபுல் இன்டர்வல் 0 to pi அதுவும் பார்த்தாச்சு. இப்போ ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிசல்ட்னு பார்க்குறப்ப நம்ம அடுத்து பார்க்க போகிறது த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸ். அதில் தான் இந்த பெசல் இன்இக்வாலிட்டி, பெர்சவால்ஸ் தேரம் அதெல்லாம் வரும். அது முக்கியமானது. நிறையா தடவை நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டது. நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபோரியர் சீரீஸ்க்கான டெஃபினிஷன் பார்க்குறப்ப நம்ம பார்த்துருப்போம். ஆர்த்தோநார்மல் செட்டு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம டெஃபினிஷன் கொண்டு வந்தோம். ஃபோரியர் சீரீஸ் லெட் π0 π1 π2 be an orthonormal on I, assume f belongs to L square of I and suppose that ஃபோரியர் சீரீஸ் எப்படி டிஃபைன் பண்ணோம்? f of x and to summation of n equal to 0 to infinity
Cn into pi n of x. Cn into pi n of x சொல்லி நம்ம ஃபோரியர் சீரிஸை டிஃபைன் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஆகும் இருக்கும். நம்ம டெஃபினேஷன்லேயே பார்த்தோம். ஃபோரியர் சீரிஸை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்போம். இதுலேருந்து இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம்? Cn. இந்த Cn தான் என்னன்னு பார்த்தோம்? ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட். C0, C1, C2, Cn இதுதான் என்னன்னு சொன்னோம்? ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தாங்கன்னா பெசல் இன்இக்வாலிட்டி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு தேரமாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு தேரம். இந்த தேரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோரியர் சீரிஸை டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபோரியர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ட், இந்த சிஎன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா பெசல் இன்இக்வாலிட்டி. பெசல் இன்இக்வாலிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா the series summation of modulus of Cn square converges and satisfy the inequality summation of n equal to 0 to infinity modulus of Cn square less than or equal to norm of f the whole square இருப்பாங்க. less than or equal to norm of f the whole square. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? பெசல்ஸ் இன்இக்வாலிட்டின்னு இருப்பாங்க. பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்? அப்போ அதாவது சம்மேஷன் ஆஃப் சிஎன் ஸ்கொயர்னு வரப்போ சம்மேஷன் ஆஃப் சிஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? அப்போ C0 ஸ்கொயர் C1 ஸ்கொயர் அப் டு Cn ஸ்கொயர். இந்த மாதிரி இது ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வந்து சீரீஸாக எடுத்து எழுதணும்னா சம்மேஷன் ஆஃப் சிஎன் ஸ்கொயர் இருக்காங்க. அப்போ மாடலஸ்ன்னு சொல்லுவோம். மாடலஸ்னால் பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் டைமில் வந்தாலும் நம்ம பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். அந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்னால உருவாகக்கூடிய சீரீஸ் வந்து கண்டிப்பாக கன்வர்ஜ் ஆகும். அது இல்லாமல் இந்த இன்இக்வாலிட்டி பெசல் இன்இக்வாலிட்டியை சேட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பெசல் இன்இக்வாலிட்டியை சேட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுக்கு கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூ தான். இதுக்கு அதாவது if the function satisfies the inequality, அதாவது பெசல் இன்இக்வாலிட்டி satisfy ஆச்சுன்னா then the Fourier series, the Fourier coefficientனால உருவாகக்கூடிய சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து ரைஸ் ஃபிஷர் தேரம்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதோடைய கான்வர்ஸ் பார்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த கான்வர்ஸ் ஆஃப் இந்த தேரம் ஃபஸ்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட கான்வர்ஸை தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரைஸ் ஃபிஷர் தேரம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரைஸ் ஃபிஷர் தேரம் இதோட கான்வர்ஸ் பார்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்வர்ஸ் பார்ட் இஸ் நோன் அஸ் தி ரைஸ் ஃபிஷர் தேரம் சொல்லுவாங்க. இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போயே தெரிஞ்சு வச்சுக்க நல்லதுதான். இந்த பார்ட்டோட கான்வர்ஸை தான் ரைஸ் ஃபிஷர் தேரம்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ல ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்னால உருவாகக்கூடிய சீரிஸ் கன்வர்ஜ் ஆகும். சம்மேஷன் ஆஃப் சிஎன் மாடலஸ் ஆஃப் சிஎன் ஸ்கொயர் கன்வர்ஜஸ் அண்ட் சேட்டிஸ்ஃபை த பெசல் இன்இக்வாலிட்டின்னு இருப்பாங்க. பெசல் இன்இக்வாலிட்டி வந்து சம்மேஷன் ஆஃப் n equal to 0 to infinity மாடலஸ் ஆஃப் சிஎன் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. நம்ம இதில் தான் வந்து நமக்கு குழப்பாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா, கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டா, வெறும் லெஸ் தென் நாள் ஈக்குவல்ட்டா. இன்இக்வாலிட்டின்னு வந்துட்டாலே அது வந்து லெஸ் தென் இல்லாட்டி கிரேட்டர் தான் இல்லாட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டி தான் வரப்போகுது. அது ஒன்றும் பிரச்சனை. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் பெசல் நம்ம ஃபங்க்ஷன்லையும் படிச்சிருப்போம். இதுக்கு இன்னொரு ஃபார்மும் இருக்குது. இது இந்த மாதிரி ஃபார்ம்லையும் கேட்கலாம். எக்ஸாமில் வேறு மாதிரி ஃபார்ம்லையும் கேட்டிருக்காங்க. அதையும் பார்ப்போம். இப்போ பெசல் இன்இக்வாலிட்டிஸ் நம்ம அப்பாஸ்டால் சார் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் ஃபோரியர் சீரிஸ் டிஃபைன் பண்ணி ஏற்கனவே பார்த்தோம். டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பெசல் இன்இக்வாலிட்டி. அப்போ இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த சீரிஸ் சம்மேஷன் ஆஃப் மாடலஸ் ஆஃப் சிஎன் ஸ்கொயர் கன்வர்ஜஸ்னா தென் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வாலிட்டி
summation of n equal to 0 to infinity cn square less than or equal to norm of f square பார்த்தோம். இதுவே இந்த ஃபார்முலையும் கேட்கலாம். if f minus f close interval minus pi 2 plus pi tends to r be bounded and integrable and an bn are Fourier coefficient தெரியும். then அந்த cn ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருப்பாங்க, cn ஸ்கொயர் அதுக்கு பதிலாக an ஸ்கொயர் ப்ளஸ் bn ஸ்கொயர் converges and summation of n equal to 0ன்னு வந்திருக்கும். an bn வரப்போ n equal to 1 to infinity an square plus bn square less than or equal to 1 by pi integral minus pi to pi f of x the whole square dx ன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் பெசல் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் பெசல் இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுமே பெசல் இன்இக்வாலிட்டி தான். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்டோடைய சீரீஸ் சம்மேஷன் ஆஃப் cn ஸ்கொயர் கன்வர்ஜஸ் தென் சேட்டிஸ்ஃபைஸ் த பெசல் இன்இக்வாலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பார்ட்டோடைய கான்வர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரைஸ் ஃபிஷர் தேரம்னு சொல்லுவாங்க. கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் this Bessel in the first part இருக்கு பார்த்தீங்களா, the Fourier series the Fourier coefficient-ஆல் உருவாகக்கூடிய series converges and satisfies the Bessel inequality சொன்னோம்ல. அப்போ Bessel inequality satisfy ஆச்சுன்னா முதல்ல என்ன சொன்னாங்க, cn converges-னா then it satisfies the Bessel inequality. if Bessel inequality satisfies then the series summation of cn square converges அப்படின்னா அது ரைஸ் ஃபிஷர் தேரம். இதோட கான்வர்ஸ் பார்ட் இதோட இந்த தேரத்தோட கான்வர்ஸ் பார்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரைஸ் ஃபிஷர் தேரம்னு சொல்லுவாங்க. அப்போ பெசல் இன்இக்வாலிட்டி இதுவும் நமக்கு நிறையா தரும். இந்த பாயிண்ட்டும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலையும் டிஆர்பியில் நம்ம கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ரெண்டு ஃபார்மையும் வச்சுக்கோங்க. பெசல் இன்இக்வாலிட்டி பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சிவால்ஸ் தேரம். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா பெர்சிவால்ஸ் தேரம்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ல பெர்சிவால்ஸ் தேரம். அதுவும் நிறையா தடவை கேட்டது. அதாவது இங்கே மாடலஸ் ஆஃப் என்ன பார்த்தோம், பெசல் இன்இக்வாலிட்டி இதுக்கே இப்போ ஈக்குவல் டு போட்டோம்னா அது பெர்சிவால்ஸ் தேரம்ல வரும். இதுக்கு ஈக்குவல் டு போட்டோம்னா அது என்ன வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வர்றப்ப அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெசல் இன்இக்வாலிட்டி. இது இப்போ ஈக்குவல் டுன்னு எடுத்தோம்னா அது பெர்சிவால்ஸ் தேரம். நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். இந்த பெர்சிவால்ஸ் ஃபார்முலா இல்லாட்டி பெர்சிவால்ஸ் தேரம் இல்லை பெர்சிவால்ஸ் ஐடென்டி எது சொன்னாலும் இதே தான். பெர்சிவால்ஸ் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா பெசல் இன்இக்வாலிட்டி என்ன இருக்கும், சம்மேஷன் ஆஃப் n equal to 0 to infinity cn ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப் ஸ்கொயர்னு வரும். இதே பாருங்கள் பெர்சிவால்ஸ் ஃபார்முலான்னு வரப்போ என்ன வருது, இது ஈக்குவேஷன் இன்இக்வாலிட்டி வராது, ஈக்குவலில் வரும். சம்மேஷன் இதே தான், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கும் பெசல்னு வரப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கும். இதுலேயே இப்போ ஈக்குவல் டு போட்டோம்னா summation of n equal to 0 to infinity modulus of cn square equal to norm of f square. இது எப்போ தான் வந்து ஹோல்ட் ஆகும் சொல்கிறாங்க, ஹோல்ஸ் இஃப் அண்ட் இஃப் லிமிட் n tends to infinity norm of f minus sn equal to 0. இந்த snங்கிறது என்னது, பார்சியல் சம். snங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, பார்சியல் சம். நம்ம k 0 to infinity எடுத்துருக்கோம். முதல் 0 to infinity அது வந்து இன்ஃபைனைட் சீரீஸ். இதோடைய பார்சியல் சம்பத்தை என்னன்னு சொல்லுவாங்க, 0 to n. இதோட பார்சியல் சம்பத்தை என்னன்னு சொல்லுவோம், இப்போ cn ஈக்குவல் டு c0 c1 c2 cn இந்த மாதிரி இன்ஃபினிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு இன்ஃபினைட் சீரீஸ். இதில் cn வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க sn ஈக்குவல் டு c0 c1 c2 up to cn. இதைத்தான் வந்து இந்த பார்சியல் சம் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லுவோம். the partial sum of the series. அப்போ அந்த பார்சியல் சம்மத்தை sn of x ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. sn of x equal to summation of k to 0 to n. மேலே பாருங்கள் 0 to infinity இருக்கும் மிச்ச சீரீஸில். பார்சியல் சம்னு வரப்போ ஃபைனைட் நம்பர் k equal to 0 to n ck into by k of x சொல்லியிருப்பாங்க. அப்போ பெர்சிவால்ஸ் ஃபார்முலான்னு வர்றப்போ பெசல் இன்இக்வாலிட்டியில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும், பெர்சிவால் ஃபார்முலாவில் ஈக்குவல் டு வரும். அந்த கண்டிஷன் எப்போ வந்து அது சேட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க, எப்போ இது வந்து
சரி செய்யணும்னா limit n tends to plus infinity, L tends to infinity, norm of f minus Sn equal to 0. அந்த Sn ங்கிறது என்னன்னா partial sum of the series, partial sum of the given series அத என்ன சொல்லுவாங்க Sn. இப்போ ஃபோரியர் சீரிஸ் வந்து f of x equal to a0 by 2 summation of n equal to 1 to infinity an cos nx plus summation of n equal to 1 to infinity bn sin nx இருந்துச்சுன்னா இதோட பார்ஷியல் சம் s of x, Sn of x என்னன்னு சொல்லுவோம் a0 by 2 plus summation of n equal to k equal to 0 to n, k equal to 0 to n, not 1 to infinity, sorry, k equal to 1 to n an ak cos kx plus summation of k equal to 1 to n bk sin kx. இதான் பார்ஷியல் சம் சொல்லி பார்ஷியல் சம் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபோரியர் சீரிஸோட பார்ஷியல் சம் கொடுத்துருக்க ஃபோரியர் சீரிஸ் f of x னு வச்சுட்டோம்னா அந்த ஃபோரியர் சீரிஸோட பார்ஷியல் சம் தான் இந்த மாதிரி டெவலப் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெசல் இன்இக்வாலிட்டியும் பெர்சவல்ஸ் ஃபார்முலாவும் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். லெஸ் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் பெசல், ஈக்குவல் டு வந்தால் பெர்சவல்ஸ்னு சொல்லுவாங்க, பெர்சவல்ஸ் ஃபார்முலா. அதாவது நம்ம நாம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு நாம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு தெரியும். இப்போ நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதியிருப்போம் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் அப் டு xn ஸ்கொயர் நாம் சொல்லுவோம். அப்போ இந்த பெர்சவல்ஸ் ஃபார்முலா பாருங்க, நாம் ஆஃப் f ஸ்கொயர் இருக்கு, நாம் ஆஃப் f ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி cn ஸ்கொயர்னு வருது. அப்போ இப்படி இது எப்படி எழுதிடலாம், நாம் மாடஸ் ஆஃப் c0 ஸ்கொயர் ப்ளஸ் c1 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் பெர்சவல்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. பெர்சவல்ஸ் ஃபார்முலா அந்த நாம் ஃபங்க்ஷன் வச்சுட்டாலே இதை கொண்டு வரல நீங்கள். நாம் ஆஃப் எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த c0 c1ங்கிறது என்னதுன்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட், ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். சரி, இதில் வேறு ஃபார்மெட்டில் எப்படி கேட்கலாம், நம்ம இதே இதில் வந்து கேட்கணும்னு இல்லை, வேறு எப்படி கேட்டிருக்காங்கன்னா அதாவது இந்த பெர்சவல்ஸ் ஃபார்முலாவேவும் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம். சம்மேஷன் ஆஃப் n equal to 0 to infinity cn மாடலஸ் ஆஃப் cn ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் f ஸ்கொயர்னு பார்த்தோம். இதுவே இந்த ஃபார்மெட்லையும் கேட்கலாம் நமக்கு. இஃப் f minus pi to pi to r be bounded and integrable having an bn as Fourier coefficient, then 1 by pi integral minus pi to pi f of x the whole square dx equal to a0 square by 2 a0 square by 2 plus summation of n equal to 1 to infinity an square plus bn square. இந்த மாதிரியும் கேட்கலாம். ஒரு எப்படி கேட்டிருக்காங்கன்னா 1 by 2 pi minus pi to pi f of x the whole square dx equal to, அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் கீழே. அப்போ இங்கே என்ன வந்துடும் a0 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் 1 by 2, இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 by 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கனால இங்கேயும் 1 by 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கு, இங்கேயும் 1 by 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 by 2 n equal to 1 to infinity an ஸ்கொயர் pn ஸ்கொயர். இது அந்த இன்டர்வல் மைனஸ் பை டு பை. இதே இன்டர்வல் மைனஸ் எல் டு எல்னு வந்துச்சுன்னா மைனஸ் எல் டு ப்ளஸ் எல்னு வந்துடுறப்ப 1 by எல்னு வந்துடும். இந்த 1 by பைக்கு பதிலாக 1 by எல்னு வரும், அவ்வளோதான். மிச்சபடி வேறு எதுவுமே இல்லை. 1 by எல் மைனஸ் எல் டு எல் f of x the whole square dx equal to a0 square by 2 plus summation of n equal to 1 to infinity an square plus pn square. பெர்சவல்ஸ் ஃபார்முலாவை நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். பெர்சவல்ஸ் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலேயே கேட்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஃபார்முலையும் கேட்கலாம்,
இல்லை இந்த 2 1/2 மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபார்ம்லேயும் கேட்கலாம். -L2 இது வந்து -π2 + π இன்டர்வலில். இது -L2L கொடுத்துருந்தாங்கன்னா 1/L -L2L. அப்போ அந்த என்ன நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிற வேண்டியதான். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ங்கிற டாப்பிக்கில் இந்த 2 ஃபார்ம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியண்ட்டை ஃபுல்லாக ஸ்கொயர் அந்த சம்மேஷன் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணி சீரிஸ் பார்த்தோம். அதாவது என்ன பார்த்தோம், சம்மேஷன் ஆஃப் மாடலஸ் ஆஃப் cn ஸ்கொயர்னு பார்த்தோம். இஸ் கன்வர்ஜஸ் தென் சேட்டிஸ்ஃபைஸ் த பெசல் இன்இக்வாலிட்டின்னு பார்த்தோம். அந்த பெசல் ஈக்குவாலிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போல ஈக்குவல் டு போட்டோம்னா அதுதான் பார்த்தோம் பெர்சிவால்ஸ் ஃபார்முலான்னு பார்த்தோம். பெர்சிவால்ஸ் ஃபார்முலாவே 2-3 டைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த பெர்சிவால்ஸ் ஃபார்முலாலே ஒரு இது எக்ஸைஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறையா சீரீஸ்க்கான வேரியஸ் பார்த்தோம். அதாவது 1/2² 1 அதில் வந்து அந்த மாதிரி பார்க்குறப்போ 1/1⁴ 1/2⁴ 1/3⁴ இந்த மாதிரி போய்க்கிருந்தா இந்த சீரீஸோட வேல்யூ வந்து நம்ம இது ஒன்று பார்க்காம விட்டோம். இந்த சீரீஸோட வேல்யூ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா π⁴ சொல்லியிருப்பாங்க. π⁴ இதை தான் வந்து நம்ம இதில் நம்ம அப்போஸ்டல்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஈட்டா ஆஃப் 6 ஈக்குவல் டு π⁴ கொடுத்துருப்பார். அப்போ இந்த சீரீஸ்க்கு என்னன்னா 1/1⁴ 1/2⁴ 1/3⁶ இதையும் ஆக வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஒரு இது மட்டும் சொல்லாமல் இருந்தோம், இதையும் ஆக வச்சுக்கோங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் வரப்போ இந்த பெசல் இன்இக்வாலிட்டியும் பெர்சிவால்ஸ் ஃபார்முலாவும் முக்கியம். இந்த ரெண்டுமே வந்து பல தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஏதாவதுங்க இந்த பெர்சிவால்ஸ் ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க, பெசல் இன்இக்வாலிட்டி நிறையா தடவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த பெர்சிவால்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த பெர்சிவால்ஸ் தேரம் கிவ்ஸ் த values of root mean square of f of x in terms of its Fourier coefficients ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததில் அதை பார்க்கலாம். அடுத்து என்னன்னா இந்த பெர்சிவால்ஸ் தேரத்தை வச்சு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. பெர்சிவால்ஸ் தேரம் gives the value of root mean square of f of x in terms of its Fourier coefficients இருப்பாங்க. அப்போ அந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆர் எஃபெக்டிவ் வேல்யூனா என்னன்னு சொல்கிறாங்கன்னா let f of x defined on the interval a to b and let root mean square is denoted as y bar. இப்போ அந்த y bar ஓட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அப்போ ரூட் வரப்போகுது ரூட் ஆஃப் 1/b minus a integral a to b f of x the whole square dx வரும். இந்த வேல்யூ தான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம உண்மை இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல எந்த பாயிண்டாலும் கேட்கலாம், அதனால் அதை எடுத்திருக்கோம். let f of x defined on the interval a comma b then the root mean square is denoted as y bar equal to root of 1/b minus a into f of x the whole square into dx ன்னு இருப்பாங்க. இதை எப்படி போட்டிருப்பாங்கன்னா மாலஸ் ஆஃப் y bar the whole square வரப்ப இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். 1/b minus a to b f of x the whole square into dx. இதை வந்து மீன் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ பெர்சிவால்ஸ் தேரம் வந்து இந்த மீன் ஸ்கொயர் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்டை வந்து இந்த மீன் ஸ்கொயர் வேல்யூவாக டினோட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. மீன் ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வேறு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து இந்த இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ் when pn of x equal to e power inx by root 2 pi na அது இல்லாமல் இன்டர்வல் 0 to 2 pi na then the value of the integral limit n tends to infinity 0 to 2 pi f of x e power inx dx equal to 0. இந்த இதே நம்ம கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ கேட்கலாம். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க e power inx by 2 pi and I equal to 0 to pi na then the value of the integral limit n tends to infinity 0 to 2 pi f of x e power inx dx equal to 0. இது முக்கியமான கண்டிஷன், எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட் தான். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டும் நம்ம எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
assume that f has a continuous derivative on the interval 0, 2 pi. அது இல்லாமல் f of 0 ஃபங்க்ஷனில் போய் 0 2 pi போகிறது ஈக்குவலாக இருக்குது. f of 0 equal to f of 2 pi and integral 0 to 2 pi f of t dt equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தென் கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ன்றாங்க. அப்போ f ஓட டெரிவேட்டிவ் f dash. அப்போ norm of f dash greater than இந்த தான் ஆகும், லெஸ் தென் கிடையாது, greater than f dash தான் greater than ஆகுது. norm of f dash greater than norm of f. முக்கியமான பாயிண்ட் இது. norm of f dash greater than norm of f. அடுத்து பாருங்க எப்போ ஈக்குவலாக இருக்கும், கிரேட்டர்னு இருக்காங்க. norm of டெரிவேட்டிவோட நாம் வந்து ஃபங்க்ஷனோட நாம காட்டிலையும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்காங்க. எப்போ ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகும்னு இருக்காங்க, if norm of f dash equal to f. norm of f னா if and f of x equal to a cos x plus b sin x. இது முக்கியமான தேரம். அடுத்து ரைஸ் ஃபிஷர் தேரம். அதில் என்ன, அந்த கான்வர்ஸ் ஆஃப் த தேரம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த தேரத்தோட கான்வர்ஸ் பார்ட் தான் ரைஸ் ஃபிஷர் தேரம்னு சொன்னோம். அப்போ கான்வர்ஸ் பார்ட்னு வரப்போ இதுலேருந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதை ஆவச்சுக்கிறோம். அப்போ அந்த ரைஸ் ஃபிஷர் தேரங்கிறது வரணும் இல்லை, the converse part of the given theorem summation of cn square converges na then it satisfies the Bessel inequality. அப்போ கான்வர்ஸ்னா if Bessel inequality satisfies na the given series summation of cn square converges அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரைஸ் ஃபிஷர் தேரம்னு சொல்லுவோம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு வரப்போ இதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸில் அது வரும். இந்த ரைஸ் ஃபிஷர் தேரத்துக்கு எடுத்து இன்னொரு தேரம் சொல்லியிருப்பாங்க. ரைஸ் ஃபிஷர் தேரம் முடிஞ்ச பிறகு இன்னொரு தேரம் சொல்லியிருப்பாங்க, அதை அடுத்து பார்க்கலாம். அந்த ரைஸ் ஃபிஷர் தேரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேரம் வரும். assume pi naught pi 1 up is a orthonormal on the interval I. Let Cn be any sequence of complex number such that summation of ck square converges. Then there is a function f belongs to L square of I such that inner product of f comma pi k equal to ck. எப்போ k greater than equal to 0. அப்போ பை இப்போ இதே இப்போ f pi 2 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வருங்க, c2. f pi 2னா c2, pi 3ன்னு போட்டதால c3, pi 4ங்கிறதுனால c4 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இப்போ norm of f square equal to summation of, இதை நம்ம ஏற்கனவே பெர்சோர்ஸ் தெரிஞ்சதே பார்த்தோம். norm of f square equal to summation of k equal to 0 to infinity norm of ck square. அதாவது என்னன்னு பார்த்தோம், equal to c0 square plus c1 square c2 square அந்த மாதிரி பார்த்தோம். இது ஒரு தேரமாக சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டும் முக்கியமானது தான், எக்ஸாமினேஷனில் கேட்ட பாயிண்ட்ஸ் தான் இதுவும். அப்போ இந்த தேரமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேரத்தை ஸ்டேட்மெண்ட்டில் ஆக வச்சுக்கிறது ஈஸி, வரிசையாக நீங்கள் ஆக வச்சுக்கலாம். பெசல் இன்இக்வாலிட்டி ஆக வச்சுக்கிறீங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும், பெர்சால்ஸ் ஃபார்முலா ஈக்குவல் டு வரும். அந்த பெசல் இன்இக்வாலிட்டி வரக்கூடிய பார்ட்டோட கான்வர்ஸ் தான் ரைஸ் ஃபிஷர் தேரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த பை கே ஈக்குவல் டு சிகேன்னு இருப்பாங்க. அதான் அந்த எக்ஸாம் கூட பார்த்தோம். பை 2 வரப்போ c2 வச்சுருப்பாங்க. நாம் ஆஃப் ஸ்கொயர் வந்து பெர்சோல்ஸ் தேரமே தான், அதுதான் பார்த்தப்ப இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வந்து பெசல் பெர்சால்ஸ், அதுக்கடுத்து நமக்கு ரைஸ் ஃபிஷர் தேரம் வந்து அந்த பெசல் வர பார்ட்டோட கான்வர்ஸ். அடுத்து இந்த தேரமும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து வந்து இந்த ரைமான் லெபஸ்கியூ லெம்மான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த டைச்லாட் இன்டெக்ரல்ஸ். அந்த டைச்லாட் இன்டெக்ரல்ஸில் 2 வகை இன்டெக்ரல்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஜோர்டான் டினி. அந்த ஜோர்டான் டினி வச்சுக்கிட்டாலே அடுத்து அது வந்து நம்ம கன்வர்ஜன் டெஸ்ட்லையும் ஜோர்டான் டெஸ்ட் டினி டெஸ்ட்னு பார்ப்போம். இதுக்கடுத்து அந்த பார்சியல் சம்ம வந்து இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் வந்து ரைமான் லோக்கலைசேஷன் தேரம் சொல்லியிருப்பாங்க. அந்த ரைமான் லோக்கலைசேஷன் தேரத்தோட அடுத்து தான் ஜோர்டான் டெஸ்ட் டெனி டெஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வரிசையாக இருக்க எல்லா சிலபஸுமே தான் பார்த்துருக்கோம். டிஆர்பி கொஸ்டினை மட்டும் பார்க்கல, ஆனால் அது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாகவே. அடுத்து இந்த ரைமான் லெபஸ்கியூ லெம்மா பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த கன்வர்ஜன்ஸ் தேரம் ஃபார் ஃபோரியர் சீரீஸ்னு ஒன்று பார்த்தோம். கன்வர்ஜன் தேரம் ஆன் ஃபோரியர் சீரீஸ். அதுக்கடுத்து அந்த ஃபோரியர் சீரீஸுக்கு சம் கண்டுபிடிக்கிறதும் பார்த்தோம்.
இன் வீடியோ 4 நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். 5 இன் வீடியோ 5ல் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக என்ன பார்த்துருப்போம்னா கன்வர்ஜென்ஸ் தேரம் ஃபார் ஃபோரியர் சீரீஸ். எப்போ கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம்? த ஃபர்ஸ்ட் f of x and f dash of x is piecewise continuous on the interval na then it is convergent சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னோம்? சம் பார்த்தோம். சம் கண்டுபிடிக்கிறப்போ ஒரு பாயிண்டில் சம் கண்டுபிடிக்கணும்னா அது கண்டினியூஸ் பாயிண்டா இல்லை டிஸ்கன்டினியூஸ் பாயிண்டான்னு பார்க்கணும். கண்டினியூஸ் பாயிண்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் போய் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கக்கூடியது சம்முன்னு பார்த்தோம். இல்லை டிஸ்கன்டினியூ பாயிண்டாக இருக்கிறப்ப என்னன்னு பார்த்தோம்? டிஸ்கன்டினியூ பாயிண்டாக வரப்போ த ஆவரேஜ் ஆஃப் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு பார்த்தோம். 1/2 f of 0 plus f of 0 மைனஸ்ன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டையும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடியது சம்முன்னு சொல்லி பார்த்தோம். இது நம்ம பார்த்தோம்னா 5வது வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. இனிமேல் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ரெய்மான் லெபஸ்கி லெம்மாலிருந்து எல்லாமே இன்டெக்ரல் வேல்யூ கொண்டு வச்சுருப்பாங்க. அதுவும் லிமிட் அந்த வேரியபிள் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகிறப்ப, அதாவது இப்போ ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா லிமிட் ஆல்ஃபா டைம்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இனிமேல் வரதெல்லாம் பாருங்கள். இனிமேல் நம்ம பார்க்க போகிற இன்டெக்ரல் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து டைம்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக தான் வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் எதில் பார்ப்போம்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற இன்டெக்ரல் எல்லாமே இனிமேல் நம்ம தொடர்ந்து ஒரு 5-6 இன்டெக்ரல் பார்ப்போம். அதில் ஃபுல்லாகவே எதில் லிமிட் வந்து எதுக்கு எடுத்துருப்பாங்கன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுத்துருப்பாங்க. இனிமேல் நம்ம பார்க்க போகிற இன்டெக்ரல் வேல்யூஸ்க்கெல்லாம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வர மாதிரி பார்த்துருப்போம். இந்த ரெய்மான் லெபஸ்கி லெம்மாலையும் பார்த்தீங்கன்னா assume that f belongs to L of I, then for each beta, then for each real beta, limit alpha tends to plus infinity, alpha tends to plus infinity, integral over I, f of t sin alpha t plus beta, sin f of t sin alpha t plus beta into dt equal to. அப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறதுல என்னன்னா, நம்ம பார்க்க போகிற இன்டெக்ரல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக வர்றப்ப இருக்கக்கூடியதாக தான் பார்த்துக்கிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு த ரெய்மான் லெபஸ்கி லெம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இன்டெக்ரல் லிமிட் ஆல்ஃபா டைம்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப எஃப் ஆஃப் டி சைன் ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா டிடி ஈக்குவல் டு வேறு என்ன சொல்லுவாங்கன்னா 0. இந்த இதுவும் நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். ரெய்மான் லெபஸ்கி லெம்மான்னு சொல்லுவாங்க. லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஓவர் ஐ எஃப் ஆஃப் டி சைன் ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா டிடி ஈக்குவல் டு 0. இது ரெய்மான் லெபஸ்கி லெம்மான்னு போகும். இது எப்போனா ஆல்ஃபா டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப இதில் வந்து 2 இன்டெக்ரலில் டிடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ பீட்டா வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இஃப் பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் 0 போட்டால் என்ன வந்துடும்? லிமிட் ஆல்ஃபா டைம்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஓவர் ஐ எஃப் ஆஃப் டி சைன் ஆல்ஃபா டி டிடின்னு வந்துடும் ஈக்குவல் டு 0. இதே இது இஃப் பீட்டா ஈக்குவல் டு பை 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ லிமிட் ஆல்ஃபா டைம்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி integral over I f of t sin alpha t plus by 2 வரும். அப்போ sin 90 plus theta வேல்யூ 90 plus theta ஃபார்மில் இருக்குது. 90 plus thetaனா 19 வர்றப்போ சைன்னா காசுன்னு மாறும், காசுனா சைன் மாறும். 90க்கு சேஞ்ச் வேல்யூ சேஞ்ச் ஆகும். 90 plus thetaங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூ ப்ளஸ்ஸு. அப்போ என்ன வந்துடும்? இதுக்கு பதிலாக காஸ். அப்போ சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும்? காஸ் தீட்டான்னு வந்துடும். சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ இதுக்கு பதில் என்ன வந்துடும்? இந்த சைன் ஆல்ஃபா டி ப்ளஸ் பை 9 பை 2க்கு பதில் என்ன போட்டுடலாம்? லிமிட் ஈக்குவல் டு லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஓவர் ஐ எஃப் ஆஃப் டி காஸ் ஆல்ஃபா டி ஈக்குவல் டு 0. இதுவும் நமக்கு
முக்கியமான ரிசல்ட் தான். அப்போ இதுலேருந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா லிமிட் n tends to infinity integral f of t sin alpha t dt வந்தாலும் சரி equal to limit n tends to infinity f of t cos alpha t dt வந்தாலும் சரி வேல்யூ என்ன சொல்லியிருப்பாங்க 0. இந்த ரெண்டு இன்டெக்ரலே ஆவச்சுங்க. அது இந்த ரைமான் லெபஸ்கி லெம்மாலிருந்து ஒரு டிடக்ஷன் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட் தான். இதுவும் நமக்கு முக்கியமான பாயிண்ட் தான். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரைமான் லெபஸ்கி லெம்மாவே நமக்கு நிறையா தடவை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைமான் லெபஸ்கி லெம்மாவுக்கு அடுத்து ஒரு முக்கியமான தேரம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுவும் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டது. இந்த ரைமான் லெபஸ்கி லெம்மாங்கிறதப்ப இனிமேல் நம்ம பார்க்க போகிற இன்டெக்ரலோட லிமிட் எல்லாமே ப்ளஸ் இன்ஃபினிட் முதலே சொன்னோம். அப்போ இதாக வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஒரு தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ரைமான் லெபஸ்கி லெம்மாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இஃப் தேரம். இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இஃப் f belongs to L of minus infinity comma plus infinity. If f belongs to L of minus infinity comma plus infinity, then limit alpha tends to plus infinity integral minus infinity to plus infinity f of t into 1 minus cos alpha t by t dt equal to dash கேட்பாங்க. நல்லா பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த தேரம் வந்து ஃபஸ்ட்டு ரைமான் லெபஸ்கி லெம்மா பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த தேரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இஃப், இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இஃப் f belongs to L of minus infinity to infinity, then limit alpha tends to plus infinity integral over minus infinity infinity f of t 1 minus cos alpha t by t into dt equal to, இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு வந்துருக்கும். இங்கே வரப்போ 0 to ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இதனால் ஆச்சுக்கோங்க 0 to ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of t minus f of minus t by 2 ஆன்சர். அப்போ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வரப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா டி பை டி இந்த டிடின்னு எடுத்துருப்பாங்க ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டி. அந்த அதாக வச்சுக்கணும். எல்லாமே படிச்சிருப்போம் நம்ம. எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டி பை 2ன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 to இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி 0 அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப 0 to இன்ஃபினிட்டி அதாக வச்சுக்கணும் நல்லா. 0 to இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டி பை 2. இங்கே ப்ளஸ் வராது, இங்கே மைனஸ் வந்துருக்கு. அப்போ இங்கேயும் மைனஸ் வரணும் ஆக வச்சுக்கோங்க. 1 மைனஸ் காசு அப்போ எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டி பை 2. இந்த தேரத்தில் இந்த லிமிட்டோட வெளியே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைச்லாட் இன்டெக்ரல்ஸ்னு இருப்பாங்க. டைச்லாட் இன்டெக்ரல், இந்த டைச்லாட் இன்டெக்ரல்ஸ் இருப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ டைச்லாட் இன்டெக்ரல்ங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஃபார்மில் இருக்க இன்டெக்ரலை தான் என்னன்னு சொல்கிறோம்னா டைச்லாட் இன்டெக்ரல்ன்றாங்க. அப்போ அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குங்கிறாங்கன்னா, டைச்லாட் இன்டெக்ரல்னால எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்னா சம் 0 to del f of t g of t g of t sin alpha t by t into dt. அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்க எந்த ஒரு இன்டெக்ரலையுமே என்னன்னு சொல்லலாம்னா இந்த டைச்லாட் இன்டெக்ரல்ங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்க இன்டெக்ரலுக்கு பேர் த டைச்லாட் இன்டெக்ரல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ டைச்லாட் இன்டெக்ரலோட ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னா 0 to del
g of t sin alpha t by t into dtன்னு சொல்லியிருப்போம். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது டைச்லாட் இன்டர்வலுடைய ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த லிமிட் வேல்யூஸ் எப்போ எந்த லிமிட் எடுக்கிறப்ப ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுக்கிறப்ப. இப்போ ப்ளஸ் லிமிட் ஆல்ஃபா டேன்ஸ் டு சைன் ஆல்ஃபா டி பை டின்னு இருக்குது. அந்த அப்போ ஆல்ஃபா வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக டேன் ஆகிறப்ப இந்த இன்டர்வலோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்னும் இந்த லெபஸ்கியூ ரேமான் லெம்மாலேருந்து இந்த ரேமான் லெபஸ்கியூ லெம்மாலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இன்டெக்ரல் வேல்யூஸ் எல்லாமே லிமிட் ஆல்ஃபா டைம்ஸ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுத்திருப்பாங்க. அப்போ டைச்லாட் இன்டெக்ரல் சொல்லியிருக்கோம். டைச்லாட் இன்டெக்ரல்னால் என்னென்னு பார்த்தோம், இந்த ஃபார்மெட்டில் இருக்க ஜி ஆஃப் டி இன்ட்டு சைன் ஆல்ஃபா டி பை டி இன்ட்டு டிடி இந்த ஃபார்மெட்டில் இருக்கிற இன்டெக்ரலில் வந்து டைச்லாட் இன்டெக்ரல்னு சொல்லலான்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு லிமிட் ஆல்ஃபா டைம்ஸ் டூ இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஜோர்டான் அண்ட் டினி தேரத்தில் வரும். அதுக்கு வந்து சிம்பிளாக நமக்கு தெரியும், என்ன தெரியும், அதாவது 0 to infinity sin alpha t by t ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். அதுக்கும் 0 to infinity sin alpha t by t ஓட வேல்யூ dt into dt equal to by 2 into by 2 தெரியும். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நமக்கு என்னன்னா எந்த வேல்யூ வேணும்னா